Good evening students. Today we will discuss the current affairs analysis dated 23rd July 2020. So these are the articles we are going to discuss. Let us start our discussion. First news, Supreme Court have to think the revisit the disqualification as well as floor test. ஸோ அது ஏன் இந்த ஆர்டிக்கிள் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஆர்டிக்கிள் 191 சப் கிளாஸ் 2 அண்ட் ஆர்டிக்கிள் 101. ஸோ அடிப்படையில் டிஸ்குவாலிஃபிகேஷன் கேன் பி மேட் ஐதர் இன் தி பார்லமெண்ட் அஸ் வெல் அஸ் பார்லமெண்ட் எம்பிஸ் அஸ் வெல் அஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஆர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு எதிராக டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸ்பீக்கர் ஹேஸ் அத்தாரிட்டி. இந்த டென்த் ஷெட்யூல் அடிப்படையில் ஸ்பீக்கர் ஹேஸ் தி ஃபுல் அத்தாரிட்டின்னு சொல்லலாம். சரியா, டிஸ்கிரிஷன் டு த ஸ்பீக்கர். ஸோ சில டைமில் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படின்றது அண்ட் 10th ஷெட்யூல் எடுத்திங்கன்னா, ஸோ ஸ்ட்ரிக்ட் அதரன்ஸ் டு த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸி. அப்போது எம்எல்ஏஸ் வந்து ஒரு பார்ட்டிலேருந்து செலக்ட் பண்ணப்பட்டு ஹி இஸ் சர்விங் அஸ் அன் எம்எல்ஏ ஃபார் த பீப்புள். பட் அந்த கட்சி எடுக்கக்கூடிய எல்லா தீர்மானங்களுக்கும் அவர் ஆதரவு தெரிவிச்சாகும். இஃப் இட் இஸ் வயலேட்டிங் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இஃப் இட் இஸ் வயலேட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா கூட ஹி ஹாவ் டு கோ. ஸோ அப்போ அவர் வந்து ஃப்ரீடமாக வந்து அவரோட வேல்யூஸையோ இல்லைன்னா ஜனநாயக ஆட்சியையோ எம்எல்ஏக்கான பவரை வந்து இம்போஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வெரி லெஸ், அவருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் ஆஃப் திஸ். அப்புறம் இஷ்யூஸ் வித் த ஃப்ளோர் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது குதிரை பேரம் நடத்துறது, அலூரிங் வித் மணி. ஸோ ஆளுங்கட்சியை வந்து கவுக்கிறதுக்காக எதிர்கட்சிகள் வந்து அதிகமான பணத்தை கூட. ஸோ இட் இஸ் ஆல்சோ கான்ஸ்டியூஷனலி இம்மாரல். ஸோ அதனால தான் இவங்க இந்த ஆர்டிக்கிள் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுது அப்படின்னா, ஜுடிஷரி வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்து டாப்லிங் ஆகிறத தடுக்கிறதுக்கு. ஸோ தே ஹாவ் டு கோ நாட் ஓன்லி பை த ஃப்ளோர் டெஸ்ட், வேறு ஏதாவது சொல்யூஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். சரியா. தென் செகண்ட் நியூஸ் வந்து கேஸ் ஃபார் செட்டிங் அப்போ ஹைகோர்ட் ஃபார் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 1962 இட் வாஸ் ஜாயின்ட் வித் இந்தியா. ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்க்கு இந்தியாவோட கீழே வருது. அது வரைக்கும் இட் வாஸ் அண்டர் தி ஃப்ரெஞ்ச் அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் தென் மெட்ராஸ் ஹைகோர்ட் கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் கீழே அது வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணப்படுது. ஸோ எல்லா கேஸஸும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் டீல் பண்ணணும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இஸ் தேர், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஆர் தேர் வெரி ஹை. நார்மலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸில் வரக்கூடிய கேஸஸை விட அதிகமான கேஸஸ் பெர் இயர் வருது. 28,000க்கு அதிகமான கேஸஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது புதுச்சேரி கேஸஸ். ஸோ கவர்மெண்ட் கேஸஸ். ஸோ 2017 புதுச்சேரி லெஜிஸ்லேச்சர் வந்து அவங்களுக்கு தனி ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் வேணும், இல்லைன்னா புதுச்சேரியோட சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்டட் ஃபார் கிரியேஷன் ஆஃப் எக்ஸ்டெண்டட் பெஞ்ச் இன் புதுச்சேரி. ஸோ இதெல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ எனிவே வி ஹாவ் டு சி வாட் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு இன்ஸ்டால். ஸோ ரீசன் ஃபார் த நீட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சச் கோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் ஒரு ரீசன், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், பாப்புலேஷன், அப்புறம் கேஸஸ் வர்றது ரொம்ப அதிகமாக இருக்குது, அது ஒரு ரீசனாக சொல்லப்படுது. கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் ஆர்டிக்கிள் 241 அடிப்படையில் 214 அடிப்படையில் புதுச்சேரி ஹேஸ் த ரைட் டு ஹாவ் அ ஹைகோர்ட். சரியா. டேட்டா கம்பேரிசன் அவங்களுக்கு சொன்ன மாதிரி 2010 4 times ஹையர் தேன் தி நம்பர் ஆஃப் கேசஸ் ஃப்ரம் சிக்கிம், மணிப்பூர், கோவா போன்ற ஸ்டேட்ஸில் வந்து கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் கேசஸ் டிஸ்போஸ்ட் ஆஃப் புதுச்சேரி மட்டுமே 28,631 இஸ் 3 times மோர் தேன் தி நம்பர் ஆஃப் கேசஸ் ஆஃப் திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா அண்ட் சிக்கிம். ஸோ அப்புறம் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து பெரிய ஹார்ட்ஷிப்பாக சொல்லப்படுது. கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா 214 சொன்னால் 241 அடிப்படையில் புதுச்சேரி கேன் ஹாவ் தேர் ஓன் ஹைகோர்ட். அது மாதிரி புதுச்சேரியிலே ஒரு ஹைகோர்ட் இருக்குது அப்படின்றப்போ செக் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். அப்புறம் ரீஜனல் பெஞ்சஸ் உருவாக்குறதுனால இதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்காது. பிகாஸ் ஷட்லிங் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் சென்னை, புதுச்சேரி அண்ட் மதுரை பெஞ்சுக்கு மாற்றிட்டே இருப்பாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் கீழே வரும்போது. ஸோ தீஸ் ஆர் த. அப்புறம் ஹைகோர்ட் வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்ஹுட்டுக்கான பாசிபிலிட்டியும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் இன்க்ரீஸிங் ரேஷியோ ஆஃப் ஜட்ஜஸ் ஸ்ட்ரென்த்,
அது வந்து இந்தியன் ஜட்ஜஸ் அசோசியேஷன் அண்ட் அதர்ஸ் வெர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேசஸில் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு என்ன அப்படின்னா 10.5லேருந்து 13 ஜட்ஜஸ் பர் 10 lakh பீப்புள் இருக்காங்க. அது வந்து 50 ஜட்ஜஸ் ஃபார் 10 lakh, தட் இஸ் 1 million பீப்புளுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ். 2016 எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 ஜட்ஜஸ், ரேஷியோ ஆஃப் 12 ஜட்ஜஸ் ஃபார் 1 million பீப்புள் ஆர் ஹியர். ஸோ இந்த 50 ஜட்ஜஸ் கொண்டு வர்றதுக்கு புதுச்சேரிக்கு தனி ஹைகோர்ட்டு கொண்டு வர்றது மூலமாக 5 ஜட்ஜஸ் வில் பி அப்பாயிண்டட். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த பாப்புலேஷன் அதன் மூலமாக அச்சீவ் பண்ண முடியும். மற்ற ஸ்டேட்ஸ்லேயே அது பண்ணுறது மூலமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத ரெக்கமெண்டேஷன். ஸோ தட்ஸ் ஆல். தென் கக்ராப்பர் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட், தட் இஸ் இன் குஜராத். தட் இஸ் அவங்களோட 3 அந்த அணுமின் நிலையத்தோட அணு உலை, 3rd வந்து பாய்லர், அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி அதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து இண்டிஜினியஸ்லி மேட், டோட்டலி 700 megawatt ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர். அது இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. ரஷ்யாவிலேருந்து நம்ம டெக்னாலஜியெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம நிறைய இடங்களில் ரஷ்யாவோட சப்போர்ட், அப்புறம் கனடா சப்போர்ட் மூலமாக, யூஎஸோட சப்போர்ட் மூலமாக தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் பாய்லர்ஸ் வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது முதல் தடவையாக இந்தியாவில் தயாரிச்சிருக்கோம். அதை டெஸ்ட் பண்ணி கிரிட்டிகாலிட்டியை வந்து அதுக்கு ரீச் பண்ணிருச்சு அப்படி. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கிரிட்டிகாலிட்டி. ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் வில் பி பாய்லர். என்ன பர்பஸ் அப்படின்னா, ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கும். யுரேனியம் 234 வந்து உடைப்பாங்க பை பம்பார்டிங், நியூட்ரான்ஸ் மூலமாக அதை பம்பார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வாட்டி நியூட்ரான்ஸ் மூலமாக பம்பார்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் நியூட்ரான்ஸ் போய் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது 2 U-34 உருவாகும். ஒரு U-34லேருந்து யுரேனியம் 234லேருந்து 2 யுரேனியம் 234, அப்புறம் 4 நியூட்ரான்ஸ் வில் பி ரிலீஸ்ட் இந்த ரியாக்ஷன்ஸில். அப்புறம் இந்த 4 நியூட்ரான்ஸ் வந்து இன்னும் U-234 கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு U-234 யுரேனியம் கூட பம்பார்டிங் பண்ணும்போது, ஃபிஷன்ஸ் ப்ராசஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி 2 யுரேனியம் 234 உருவாகும். அது மாதிரி 4. ஸோ இது கண்டினியூஸாக செயின் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த செயின் ப்ராசஸ் மூலமாக ஹீட் எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட் எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டீமை வச்சு, இந்த தண்ணி ஹீட் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டீமை வச்சு டர்பைனை ரன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த செயின் ரியாக்ஷன் வந்து கண்டினியூஸாக ப்ராசஸாக போச்சு அப்படின்னா இட் வில் ரீச் த கிரிட்டிக்கல் அப்படின்னா கிரிட்டிகாலிட்டியை தாண்டி கண்டினியூஸாக போகும்போது வில் பிளாஸ்ட், அதை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா. ஸோ இந்த கிரிட்டிகாலிட்டியை வந்து இது ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் அ சக்ஸஸ். இதை வந்து இன்னும் கண்டினியூஸாக போச்சு அப்படின்னா அதை அந்த கிரிட்டிகாலிட்டியை வந்து கண்ட்ரோல்டு கிரிட்டிகாலிட்டி பண்ணலை அப்படின்னா ஸோ இட் வில் கோ பம்பார்டிங், பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல்டு கிரிட்டிகாலிட்டி அதை ரீச் பண்ணி, செயின் ரியாக்ஷனை தான் கண்ட்ரோல்டு கிரிட்டிகாலிட்டி. ஸோ எவ்வளோ ஹீட் வேணும் அந்த ஹீட்டை வந்து கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கிரிட்டிகாலிட்டியை வந்து அது ரீச் பண்ணிடுச்சு. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் அ சக்ஸஸ் ஃபார் த இந்தியன் சயின்டிஸ்ட், அட்டாமிக் சயின்டிஸ்ட். கண்ட்ரோலிங் கிரிட்டிகாலிட்டி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போது செயின் ரியாக்ஷனை தடுக்கிறதுக்கு, இப்படியே செயின் ரியாக்ஷன் வந்து கண்டினியூஸாக போச்சுன்னா பிளாஸ்ட் ஆகும். கண்ட்ரோல் இல்லாமல் போச்சோம்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேட்மியம் பேரியம் உள்ள அந்த ராட்ஸை வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நியூட்ரன்ஸ், செயின் ரியாக்ஷனுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனை உருவாக்குறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய, அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த நியூட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணுறது மூலமாக செயின் ரியாக்ஷன் வில் பி இன் த கண்ட்ரோல், த கிரிட்டிகாலிட்டி வில் பி இன் த கண்ட்ரோல். ஸோ அதுக்கு தான் அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். சப்போஸ் அதுவே கண்டினியூஸாக நடந்துச்சு அப்படின்னா ஸோ இட் வில் கோ இன் பிளாஸ்ட் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நிறைய ராட்ஸை உள்ள இது பண்ணுவாங்க. செயின் ரியாக்ஷன் ரொம்ப அதிகமாகும்போது ஸோ மொத்த நியூட்ரான்ஸையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்லி அட்டாமிக் ரிசர்ச் வில் ஸ்டாப். அட்டாமிக் ரிசர்ச்சில் த செயின் ரியாக்ஷன் அண்ட் தென் எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் வில் பி ஸ்டாப்ட். சரியா? ஒய் இஸ் திஸ் சிக்னிஃபிகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் வெளிநாடுகளிலிருந்து, டெக்னாலஜிஸ் எல்லாமே இந்தியாவில் முதல் தடவை பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல். தென் மதுபானி, அப்புறம் மிதிலா பெயிண்டிங்ஸ். மதுபானி பெயிண்டிங்ஸுன்றது பீகார் ஏரியா இல்லை நேபாளோட ஏரியாக்கள்லையும் இது ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு பெயிண்டிங் ஆர்ட் சிஸ்டம். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் பெயிண்டிங்ஸில் நம்ம இது படிச்சிருப்போம். இட்ஸ் அன் ஓல்டஸ்ட் ஒன். ஸோ இது இப்போது இந்த பெயிண்டிங்ஸ் மூலமாக மாஸ்க் தயாரிக்கிறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ்.
மற்றபடி இந்த பெயிண்டிங்ஸ் தான் யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக எங்கே பண்ணுவாங்கன்னா லைக் வால்ஸில் தான் பண்ணுவாங்க. வால்ஸில் வந்து பிளாஸ்டர் பண்ணப்பட்ட மட்டுனால் பிளாஸ்டர் பண்ணப்பட்ட இல்லைனா நார்மல்ஸ் லைக் சிமெண்ட் இல்லைனா லைம்லாம் பிளாஸ்டர் பண்ணப்பட்ட ஏரியாக்களில் தான் இது வந்து டிசைன் பண்ணுவாங்க. அங்கே மேக்ஸிமம் அந்த வில்லேஜஸில் உள்ள மிடில் அப்படின்ற வில்லேஜஸில் உள்ள உமன்ஸ் தான் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வழக்கம். சரியா? ஸோ இந்த பெயிண்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ். இந்த நோஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், பாயிண்டடாக இருக்கும். ஐஸ் வந்து பல்ஜஸாக இருக்கும். ஃபேஸஸ் வில் பி இந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னாக தான் பண்ணியிருப்பாங்க. இந்த அனிமல்ஸோட லைக் மோட்டிவ்ஸில் வந்து ஃப்ளோரல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அனிமல் பேர்ட்ஸோட டிசைன்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. மெயின்லி த ஹிந்து டயட்டிஸோட லைக் கிருஷ்ணா, ராமா, லக்ஷ்மி, சிவா, துர்கா, சரஸ்வதி அவங்களோட இமேஜஸ் தான் ட்ரா பண்ணுவாங்க அந்த ஸ்டோரிஸ். தென் ஹெவன்லி பாடிஸ் லைக் சன் அண்ட் த மூனை வந்து சென்டர் பீஸாக அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் இதோட கலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் கலர் ஐடென்டிஃபைட் ஃப்ரம் தி நம்ம சூட் இருக்கு இல்லையா, கார்பன் சூட். ஸோ எரிக்கிறதுலேருந்து வரக்கூடிய சாம்பல் அதுக்கப்புறம் கவுடங்கையும் சேர்த்து கலர்ஸ் எல்லாமே நேச்சுரல் தான். ப்ளூ ஃப்ரம் த இண்டிகோ, ஒயிட் ஃப்ரம் தி ரைஸ் பவுடர், ஆரஞ்ச் ஃப்ரம் பிளாசா ஃப்ளவர்ஸ் எக்ஸெட்ரா. அது மாதிரி டார்க் அண்ட் பிரைட் வித் பிக்மெண்ட்ஸ் லைக் லேம்ப் பிளாக், ஸோ அப்டென்ட் ஃப்ரம் கோல். ஸோ இந்த மாதிரியான எல்லாமே நேச்சுரலாக தான் இதை எடுப்பாங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் ஃபிஃப்த் நியூஸ் வந்து லோனார் லேக் டர்ன்ட் பிங்க் டியூ டு த ஹாலோ ரெக்கா மைக்ரோப்ஸ். ஸோ நம்ம இது லைக் ஜூன் ஸ்டார்டிங்கில் இதை வந்து படிச்சிருந்தோம் இந்த ஆர்டிக்கிள். ஸோ இந்த லேக் வந்து ரொம்ப பிங்காக இருக்குது. அதுக்கான காரணம் வந்து ஆல்கே பூம் அப்படின்னு முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டடியில் சொல்லியிருந்தாங்க. பட் இட் இஸ் நாட் பை தி ஆல்கே ப்ளூம்ஸ். பாக்டீரியா மைக்ரோப்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்கிறது தான் அதுக்கான ரீசன்ஸ். அதுக்கான காரணம் என்னென்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ரெயின், லெஸ் ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ், அப்புறம் அங்கே இவாப்ரேஷன் ப்ராசஸ் அதிகமாக நடந்துச்சு. இன்கமிங் வாட்டர் வந்து எப்போவுமே இதுக்கு வந்து ரெயின் வாட்டர் மட்டும்தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக லோனார் லேக் வந்து கேட்டர். என்ன கேட்டர் அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து மேலேருந்து விழுந்தது ப்ளீஸ்டோசின் பீரியடில். அப்போ அந்த இடம் வந்து பள்ளமாக்கி அதன் மூலமாக உருவானதான். ஸோ ரெயின் வாட்டர் மழை பெஞ்சால் மட்டும்தான் இதுக்கு வந்து இன்கமிங் வாட்டர். அவுட் கோயிங் வந்து எவாப்ரேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்கும். ஆஸ்ட்ராய்ட்ஸ் எரிக்கற்கள் விழுந்ததுனால அது சலினிட்டி வில் பி வெரி ஹை. ஸோ அசிடிட்டி அங்கே அதிகமாக இருக்கும். பேசால்டிக் மண் வேறு. ஸோ இது வந்து எவாப்ரேஷன் ப்ராசஸ் அதிகமாக நடக்க என்னாங்கன்னா சலினிட்டி வில் ஸ்டே தேர். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அதோட சலினிட்டி லெவல் அதிகமாகவும் அந்த பிஹெச் லெவல் ஹாலோஃபிலிக் மைக்ரோப்ஸ் வளர்கிறதுக்கு அது காரணமாக இருக்குது. NaCl அதிகமாக கான்சன்ட்ரேஷன் உள்ள ஏரியாக்கள் அது அதிகமாக வரும். அதோட பாக்டீரியா கல்ச்சர், அதோட இது இருக்கு இல்லையா ரெசிடியூஸ், இந்த பயோமாஸ் இருக்கு இல்லையா, அதை தான் பிங்க் பிக்மெண்ட் வந்து அதிகமாக உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது அதோட பயோமாஸ். சரியா? அப்புறம் ஃப்ளாமிங்கோஸ் தான் இந்த பாக்டீரியா அங்கே வர்றதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். அது வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. லோனார் லேக் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நேஷ்னல் ஜியோ ஹெரிட்டேஜ் மானுமெண்ட்டில் இருக்குது. pH வந்து 10.5 சலைன் வாட்டர் லெவலில். ஸோ டெக்கான் பிளாட்டி ஏரியாவில் ப்ளீஸ்டோசின் எபாக் பீரியடில் எரிக்கற்கள் தட் இஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து கீழே விழுந்தது. இந்த பகுதியில் விழுந்ததுனால இதில் பள்ளம் உருவாகி இந்த லேக் உருவாகி இப்போ இது நார்மாலிட்டி திரும்பிட்டு இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னா அதிகமான மழை பெய்யுது அந்த ஏரியாக்களில். ஸோ நவ் இட் இஸ் டர்னிங் டு க்ரீன். இது நார்மலாக நடக்கிறது தான். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் இந்தியன் புல் ஃப்ராக்ஸ் லைக் காமன் நேம்ஸ் என்ன புல் ஃப்ராக்னு சொல்லுவாங்க, கோல்டன் ஃப்ராக்னுபாங்க, க்ரீன் ஃப்ராக், டைகர் ஃப்ராக்னுபாங்க. ஐயூசிஎன் லிஸ்ட்டில் லீஸ்ட் கன்சர்ன் இந்தியன் வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972 ஷெட்யூல் 4 அப்புறம் ஷெட்யூல் 3 lesser penalties and the protection will be very less. Natives Indian subcontinent, that is Afghanistan, Bangladesh, India, Myanmar, like Nepal, Pakistan இது ப்ரெசன்ட் அதிகமாக இருக்குது, லார்ஜஸ்ட் இன் இந்தியா. ப்ரீடிங் பீரியட் வந்து ஷார்ட்டர். ஒரு வாட்டி எக் கேச்சிங்ஸ் எடுத்திங்கன்னா 5750 கார்னிவோரஸ் அனிமல். ஸோ அதோட டேட்போல்ஸையும் சாப்பிடும், மற்ற ஃப்ராக்ஸோட டேட்போல்ஸும் சாப்பிடும். அதுக்கு வாய்க்குள்ளே என்னெல்லாம் போகுமோ அதெல்லாமே சாப்பிடும். ஸ்மால் ஸ்னேக்ஸை சாப்பிடும். அப்புறம் சென்டிபீட்ஸ், லீச்சஸ், நேட்டிவ் ஃப்ராக்ஸ், லிசர்ட்ஸ், ஸ்மால் ஸ்னேக்ஸ், சிக்ஸ்,
அப்புறம் டக்லிங்ஸ் சின்ன சின்ன வாத்து குஞ்சுகளை கூட அது சாப்பிடும். அந்த அளவுக்கு இது ரொம்ப பெருசாக இருக்கும். இது இமேஜில் தான் சின்னதாக தெரியுது. ஸோ இது வந்து இப்போது அந்தமான் நிக்கோபாரில் இன்வேசிவ் ஸ்பீசிஸாக உருவாயிருக்கு. அங்கே வந்து இதை சாப்பிடக்கூடிய ப்ரிடேட்டர்ஸ் கிடையாது. விச் மீன்ஸ் ஸ்னேக்ஸ் வந்து அதிகமாக இல்லாததுனால இதோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. ஸோ இதோட இனப்பெருக்கம் அதிகமானனால அங்கே வந்து என்வாயர்மெண்டல் ஹசார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் 7th நியூஸ் எழுதுனா ஸ்டபிள் பர்னிங் அண்ட் பொல்யூஷன். ஸ்டபிள் பர்னிங் நமக்கு தெரிஞ்சது தான். இது பல வாட்டி நம்ம ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணி எனிவே ஐ வில் எக்ஸ்பிளைன். பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஏரியாக்களில் சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த ஜூனில் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்கும். ஒரு 10 டேஸுக்கு அப்புறம் தான் வந்து பேடி கல்டிவேஷன் பண்ணுவாங்க. வின்டர் சீசனில் தே யூஸ் டு கல்டிவேட் வீட். சம்மர் சீசன் தட் இஸ் ரெய்னி சீசனில் தே யூஸ் டு கல்டிவேட் லைக் பேடி. நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி தான் அங்கேயும் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டிலே பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மழைக்கு முன்னாடி தமிழ்நாடெல்லாம் மழைக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க, ஆரம்பிக்கும் போதே பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க 20 டேஸுக்கு அப்புறம் தான் பண்ணுறாங்க. பிகாஸ் தே கிரியேட்டட் அ லெஜிஸ்லேஷன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அதிகமான கிரவுண்ட் வாட்டர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படுது சம்மர் சீசனில் விளைவிக்கும் போது. அப்போது வாட்டர் ஸ்கேர்சிட்டி, கிரவுண்ட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வர்றதுனால ஹரியானா பஞ்சாப் ஸ்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க, லெஜிஸ்லேஷன். அதன் மூலமாக அதிகமான தண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணப்படுது. ஸோ இப்படி டிலே பண்ணி அவங்க லைக் சோயிங் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட அறுவடை காலம் வந்து 3 மாதம் இல்லையா, அந்த லாஸ்ட் வந்து அக்டோபர் லைக் இல்லைன்னா செப்டம்பர் எண்டு வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செப்டம்பர் எண்டு முடிஞ்சு அக்டோபரில் 1 வீக் கேப்பு தான் இருக்குது அவங்களுக்கு வீட்டு கல்டிவேஷன் பண்ணுறது, சோயிங் பண்ணுறது. ஸோ அப்போ அவங்களுக்கு இமீடியட்டாக அவங்களோட ரைஸ் ஃபீல்ட்ஸை வந்து கிளியர் பண்ணணும். நம்ம ஊரில் மாதிரி அதோட ஸ்ட்ராவை எல்லாமே வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் அதை கலெக்ட் பண்ணி லைக் அனிமல்ஸுக்கு அவங்க அது வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் வில் கோ, அவங்க அப்படியே விட்டுருவாங்க, அது அழிஞ்சு போகும் மழை பெய்யும் போது. இல்லைன்னா அது வந்து எருதான் லைக் லேண்டுக்கு வந்து உரமாக மாறிடும். ஆனால் இப்போது அவங்க வந்து லேட்டாக கல்டிவேட் பண்ணுறதுனால தான் அந்த டைம் வந்து ரொம்ப கம்மி. அதனால் உடனே அவங்க ஃபீல்டை கிளியர் பண்ணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எரிச்சு விட்ருவாங்க, ஃபயரிங் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அது என்ன பண்ணுவோன்னா சீக்கிரமாக 1, 2 or 3 டேஸில் அது வந்து மொத்த லேண்டையுமே கிளியர் பண்ணுறதுக்கு, ஏக்கர் லேண்ட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்பன் சூட்ஸ் எல்லாமே வந்து சாப்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஏரில் பறந்து போய் டெல்லி போன்ற ஸ்டேட்ஸில் மெயின்லி கேபிட்டல் சிட்டிஸில் போயிட்டு இது வந்து ரொம்ப பொல்யூஷன்ஸை உருவாது. அது வின்டர் சீசன் ஆரம்பிக்கும் போது இட் வில் ஸ்டே, ரொம்ப ஹைட்டாக இது போக முடியாது. பிகாஸ் வெதர் கண்டிஷன்ஸ் வில் பி வெரி லைக் அட்மாஸ்பியருக்கு வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும். அதன் மூலமாக அது வந்து வெளியே போகாது. ஸோ இட் வில் பிகம் லைக் ஒரு டார்க் க்ளவுடாக இல்லைன்னா ஸ்மாகாக உருவாகும். அதன் மூலமாக கார்பன் டை ஆக்சைட்ஸ் வந்து ஏர் பொல்யூஷன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். PM 2.5 வந்து ரொம்ப 40% மேலே அதிகமாகும் இந்த டைம் பீரியடில். ஸோ நான் சொன்ன அந்த ஆக்ட் வந்து பஞ்சாப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் சப்சாயில் வாட்டர் ஆக்ட் 2009 பாஸ் பண்ணுறாங்க. அதுதான் 10 டேஸுக்கு அப்புறம் விளைவிக்கிறது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ரீசன். ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி அவங்கக்கிட்டேருந்து இந்த ஸ்ட்ராஸ் எல்லாமே வாங்கி பயோமாஸ் மூலமாக எனர்ஜி க்ரியேட் பண்ணுறது நம்ம மோட்டிவேட் பண்ண முடியும். கவர்மெண்ட் தான் அதை பண்ணணும். இப்போது லைக் சத்தீஸ்கரில் பண்ணாங்கல்ல கோபர்தன், ஸோ அந்த ஸ்கீம் மாதிரி லைக் அவங்க க்ளீன் பண்ணுறது. ஸோ கவுடங்க வந்து பீப்புள்கிட்டேருந்து வாங்குறது 2 kg. அதே மாதிரி ஸ்ட்ராஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு மானிட்டைசேஷன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அசர்ட்டாக மாறுது அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் ரெடி டு டூ தட். ஸோ அதர்வைஸ் ஏன்னா அந்த ஃபீல்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு லேபர்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி மிஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அது எல்லாமே கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். அதன் மூலமாக தான் இதை குறைக்க முடியும் ஏர் பொல்யூஷன்ஸில். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி today's current affairs student. Now the time for the daily current affairs MCQ 23rd July 2020 வருது. So first question, which of the following are the uses of vitamin D? First statement, so in having the right amount of calcium in the bones. Second, catalyze the process of protecting cell membranes from damage. Third statement, the preventing the inflammation of tissues. Answer using the correct codes below. Options are A 1 only, B 1 and 2 only, C 1 and 3 only, D all of the above.
Second question, consider the following statement with regard to double asteroid redirection DART and Hera projects. So statements are, these are the NASA's project that aim to slam into the smaller asteroids of the Didymos system in 2022. Then second statement, asteroid impact and deflection assessment includes DART mission and the Hera. Which of the above statements is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Third question, consider the following statements with respect to the Consumer Protection Act 2019. First statement, a unique feature of the Act is that it provides for mediation cells to be attached to the consumer commissions for referring settlements through mediations. Second statement, the Act covers transaction through all modes including offline and online through electronic means, tele-shopping, multi-level marketing or direct selling. Which of the above statements are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fourth question, consider the following statements. Statement number 1, the US and Russia are the only countries that have sent mission to Mars. Second statement, solar wind and the radiation densified the Martian atmosphere. Martian atmosphere is a part of Mars. So which of the statements are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fifth question, consider the following statements. Statement number 1, there exists a dedicated human rights treaty under the UN to prevent torture. Second statement, Pakistan has ratified the treaty while India is yet to ratify it. Which of the above statements are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Sixth question, consider the following statement with reference to National Financial Reporting Authority. Statement number 1, the Companies Act 2013 provided for the creation of National Financial Reporting Authority. Second statement, it can investigate professional misconduct committed by members of the Institute of Chartered Accountants of India, ICAI. Which of the above statements are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Seventh question, consider the following statements with respect to Mano Darpan initiative recently in news. First statement, the initiative provides psychological support to the students for the mental health and well-being. Second statement, it is launched by the Ministry of Health and Family Welfare, Government of India. Which of the above statements are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Eighth question, consider the following statements with respect to the European Space Agency and NASA solar probes. So first statement, solar orbiter mission is a space mission of international collaboration between European Space Agency and NASA, launched in 1990. While Ulysses spacecraft is another collaboration between ESA and NASA that is launched in 2020. Which of the above statements are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Ninth question with reference to zero surveillance. Zero surveillance. Consider the following statements. So first statement, it seeks to assess the prevalence of disease in a population by detecting the presence of specific antibodies. Second statement, it indicates past infections and also detects active infections. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Tenth question with reference to DDT. Consider the following statements. It was banned for agricultural use under Stockholm Convention. Second statement, it is used as a chemical effective in reducing malaria infection. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither.
So thank you students. That's all about today's current affairs and MCQ. Hope you people answered. Thanks a lot for joining with us.